ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான மீன ராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அது வந்து மார்ச் 6ஆம் தேதி வரை சனி பயிற்சி. விரய சனி உங்களுடைய ஜென்ம சனியா மாறும். இந்த மாசி மாதம் மீன ராசிக்கு வந்து முற்பகுதி ரொம்ப ரொம்ப நல்ல மாசமாகும். பிற்பகுதியில ஒரு சில போராட்டங்களும் அமையுது. முற்பகுதியில உங்களுக்கு பொருள் வரவு மோகமா இருக்கும். உங்களுடைய தொழிலும் சிறப்பா இருக்கும். உத்தியோகத்துல வந்து சுத்தி வேலை செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு பரபரப்போட தான் நீங்க செயல்படுவீங்க. பிப்ரவரி 21ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால நீங்க எதிர்பார்த்த வரவினங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு சம்பள உயர்வு பிப்ரவரி 21க்குள்ளார கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் பிறகுன்னா தள்ளி போறதுக்கு தான் வாய்ப்பு. உங்களுக்கு வந்து சக ஊழியர்கள்கிட்ட ரொம்ப இணக்கமான ஒரு போக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்ட நீங்கள் எச்சரிக்கையை கடைப்பிடிச்சு தான் ஆகணும். அதுவும் இந்த சனி பயிற்சி ஜென்ம சனி வரும்போது அது அதிகமாக தேவைப்படும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் இது. எரிபொருள் சம்பந்தப்பட்டவங்க, கட்டுமான தொழில் சம்பந்தப்பட்டவங்க, இயந்திரங்களை வச்சு தொழில் நடத்துகிறவங்க, அதாவது ஜேசிபி போன்றவைகளை வச்சு தொழில் நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அமோகமான ஒரு மாசமாக தான் இதை சொல்லணும். குறிப்பாக ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் நடத்தக்கூடியவங்க, இன்டீரியர் டெக்கரேஷனில் ஈடுபடக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். ஆனால் மருத்துவத்துறையை சேர்ந்தவங்களோ அல்லது கம்ப்யூட்டர் எண்ணத்தை சேர்ந்தவங்களோ கொஞ்சம் எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டிய நேரம். குடும்பத்தில் கலகலப்பு கூட போகுது. ஏன்னா சனி பயிற்சிக்கு பிறகு சனியோட பார்வை குடும்பஸ்தானத்திலிருந்து விலகிறதுனால குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலைகள், கணவன் மனைவி ஒற்றுமை வந்து கூடக்கூடிய நேரம் இது. இருவருக்கு மத்தியில் சந்தோஷம் மார்ச் 3ஆம் தேதிக்கு அப்புறம் இதற்கு வாய்ப்புகள் அதிகம். மார்ச் 3ஆம் தேதிக்கு பிறகு திருமணத்திற்காக வரன் பார்க்குற மீனராசிக்காரங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பிப்ரவரி 21 மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் 6 கிரகங்கள் வந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கிவிடும். அதனால எந்த ஒரு விஷயம் செய்தாலும் நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு செய்ய வேண்டியது அவசியம். பிள்ளைகளுடைய கல்வி மார்ச் 3ஆம் தேதிக்கு மேலே மிகுந்த சிறப்பாக இருக்கும். அதே சமயம் அவங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. உங்களுடைய தேக ஆரோக்கியம்னு வரும்போது உங்களுக்கு உடல் சோர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். மார்ச் 6 வரைக்கும் சம்பந்தமில்லாத உடல் வலிகளோ அல்லது சளி தொல்லையோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேருக்கு கை கால் மூட்டு வலிகள் ஏற்படலாம். தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதம் வருகின்ற சந்திர கிரகணத்துல நீங்க பரிகாரம் பண்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை விளைவிக்கும். இந்த மாதம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். உங்களுடைய நன்மைகளை நீங்க கூட்டிக்கவும் உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி, காசி அன்னபூரணி, காஞ்சி காமாட்சி.